Hi friends, welcome back to Rukzone One. ஸோ இன்றைக்கி காலையில் எழுந்து யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண உடனே அதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இருந்தது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோன் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருந்துச்சு. அதை பார்த்த உடனே ஒரு ஷாக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வார்னிங் வாங்கியிருக்கு நம்மளோட சேனல். ஸோ இப்போ புதுசாக என்னடா ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். நல்ல வேளை நம்ம தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு எல்லாருக்குமே யூடியூப் க்ரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்திருக்கும். நீங்கள் இன்னும் செக் பண்ணல அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இங்கே சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? அந்த கமெண்ட்ஸில் வந்துட்டு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு டிஸப்பியர் ஆகிடுது அப்படிங்கிறது வந்துட்டு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்காக நாங்கள் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரியான பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வைரலாக ஒரு வீடியோ போயிட்டுருக்குன்னா அதில் டாப் கமெண்ட்ஸை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நிறைய கமெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கான நேரம் ஏதாவது டாப் கமெண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ண முடியாமல் போகிறதுக்கு ஒரு சில நேரத்தில் அந்த மாதிரி டாப் கமெண்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ கமெண்ட் போட்டுட்டு அடுத்து செக் பண்ணும்போது அந்த கமெண்ட் அங்கே இல்லாமல் இருக்கிறது, அந்த கமெண்ட் மறைஞ்சிடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாப் கமெண்ட்ஸை செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் டிசேபிள் ஆகிருக்கிறது. அதுக்கப்புறமா நியூயஸ்ட் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த புது கமெண்ட்ஸ் எல்லாம் விசிபிளாக இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சில நேரத்தில் வீடியோஸ் கீழே அந்த கமெண்ட்டுமே விசிபிளாக தெரியாமல் இருக்கிறது. அதுக்கப்புறமா ஒரு வீடியோ கீழே நம்ம போய் கமெண்ட் பண்ணும்போது அந்த கமெண்ட்டை திரும்ப பார்க்கும்போது இன்விசிபிளாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இதை நாங்கள் சரி பண்ணுறதுக்காக நம்ம முயற்சிகளில் இருக்கும். இது சரியான பிறகு திருப்பவும் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், யூடியூப் டிப்ஸ் தமிழில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு யாருக்காவது டைரக்ட் செல்லிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.